கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே என்னை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா நான் உங்கள் மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா. மாமா நான் நினைச்சது நடந்துருச்சு. மாமா லவ் யூ மாமா, லவ் யூ so much. நீங்க என்ன தொட மாட்டீங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கட்டி அணைச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா, நீங்க தொட்டதும் எனக்கு என்னெல்லாம் பண்ணது மாமா. மாலு பார்த்து நடக்க மாட்டியாமா? நல்ல வேலை நான் பிடிச்சேன். கீழே என்ன ஆகியிருக்கோம்? சரி கையெழு, ஒழுங்கா எனக்கா இனிமேலாவது பார்த்து நட விடு. மாமா ஸ்லிப் ஆனதுல லேசா எங்கே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாமா. என்னால தனியா நிக்க முடியல மாமா. ப்ளீஸ் கொஞ்சம் என்ன இப்படி தாங்கி பிடிச்சிக்கிறீங்களா? என்னது எங்க பிடிச்சிருக்கான்? சரி இப்படி தாங்கி எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருப்பேன். வா உன்னை உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சுட்டு உங்க அம்மாவை கூப்பிடுறேன், அவங்க பார்த்துப்பாங்க. வா. மாமா இல்ல மாமா, அம்மா ஏதோ உள்ள வேலையா இருக்காங்க. நீங்களே என்ன இப்படியே அணைச்சிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்களேன். அத்தை தானே வேலையா இருக்காங்க, அஞ்சலி வேலையா இல்லல்ல? அஞ்சலி அஞ்சலி இல்ல மாமா, நீங்களே கூட்டிட்டு போய் விட்டுருங்களேன். அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி என்ன மாமா? என்ன நடக்குதுங்க? இனிமா அஞ்சு இதோ மாலு இங்க லைட்டா ஸ்லிப் ஆயிட்டான். அவளால நிக்க முடியலையா? இது கொஞ்சம் பிடிச்சிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போமா? மாமா இவர் கூட்டிட்டு போவான்னு பார்த்தா அஞ்சலி கூப்பிட்டாரு. இவனும் அறிவில்லாம வந்து நிக்கிறான். இவள அக்கா நீ ஏதோ வேலை பண்ணிருக்க. மாமாவை என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மாமா மசிய மாட்டாருன்னு உனக்கு தெரியல போல. மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க மாமா. அக்காவை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா நீங்க போங்க. இதுக்கு மேல அக்காவை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அஞ்சலி. மாலு இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து நடக்க கத்துக்க, சரியா? அஞ்சலிக்கு இருக்கிற மெச்சூர் கூட உனக்கு இல்ல, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடமா. ஓகே மாமா. ஏய் உனக்கு அறிவில்ல, உன்னை யாரடி வர சொன்னது? உனக்கு என்ன காது கேட்கல? இனியன் மாமா தானே கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேன். ஏய் அவர் கூப்பிட்டதாவே இருக்கட்டும். வந்தல நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் பார்த்துட்டு அமைதியா போக வேண்டியதானே? என்னமோ இங்க இருந்து எங்க அக்காவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க மாமான்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறேன். அக்கா நீ வர வர ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேக்கா. இங்க பாரு, நீ என்னதான் பண்ணாலும் இனியன் மாமா உனக்கெல்லாம் மசியவே மாட்டாரு. அவர் மனசுல அந்த பொண்ணுதான் இருக்கா. இங்க பாரு, இன்னைக்கு இனியன் மாமாவும் வெற்றி மாமாவும் வெளியில போயிருக்காங்கன்னா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு மாமா தேடி போயிருக்காருன்னா அப்ப அவர் மனசுல அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்திருப்பான்னு கொஞ்சமாவது யோசி. தேவையில்லாம வீணா மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு தெரியாத. இங்க பாருக்கா, உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா எங்கேயாவது பிறந்திருப்பான். தயவு செஞ்சு இனியன் மாமாவை மறந்துரு. ஷட் அப். என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? தங்கச்சியா மட்டும் நடந்துக்கா. அதையும் மீறி எனக்கு அட்வைஸ் ஏதாவது பண்ணா நான் பொல்லாதவளமா ஆயிடுவேன். பார்த்தல நேற்று வரைக்கும் தூரம் நின்று பேசிட்டு இருந்த இனியன் மாமா இன்னைக்கு என்ன பிடிச்சி தாங்கிட்டு இருக்காரு. போக போக பாரு இனியன் மாமா என்னை எப்படி தாங்க வரேன்னு. இப்பதான் என்ன தொட வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை கட்டி அணைக்க வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த மாலு யாருன்னு. அக்கா ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காக்கா. இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் பாவம்னு உனக்கு தெரியலையா? இனியன் மாமா மனசுல வேற பொண்ணு இருக்கா. அந்த இடத்துல நீ போய் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது உனக்கு அசிங்கமா தெரியல? ஏய் எதிரி அசிங்கம்? மாமாவை சின்ன வயசுல வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். நேத்து வந்தா மாமாவை கொத்திட்டு போன நினைச்சா நான் விட்டுட்டு வேடிக்கை பாப்பேனா? அவர் சின்ன வயசுல நீ மனசுல சுமந்துட்டேன். எனக்கு புருஷன் ஒருத்தனா அது இனியன் மாமா மட்டும்தான். இனியன் மாமாவை நான் அடையாம விட மாட்டேன். அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான். எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி என்ன வேணாலும் பண்ணுவேன். என் இனியன் மாமா எனக்கு கிடைக்கா இந்த மாலு இந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இதுல நீ தலையிட்டா தங்கச்சி கூடன்னு பார்க்க மாட்டேன். உன்னையும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால உன் வழி என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு
போய்கிட்டே இரு போ. ச்சே, நீ எதை சொல்ல திருந்த மாட்டேன், பட்டாதான் திருந்த போல இருக்க. நீ எதை எப்ப திருந்த போறேன்னு தெரியும். முன்னெல்லாம் எனக்கு அக்கான்னு சொல்லிக்கா, எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு உன் கேரக்டரை கொஞ்சமாவது மாத்திக்கக்கா. அப்படியா மேடம், உன் கேரக்டர் நான் மாத்திக்கிறேன். ஒருவேளை நாளைக்கே வெற்றி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா மேடம் என்ன தியாகி மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவீங்களா என்ன? அக்கா, இதை நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தா அன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சும்மா சும்மா அதையும் சொல்லிட்டு இருக்காத. உன் விஷயத்துல நான் தலையிடுறேன்றதுக்காக என்னையும் வெற்றி மாமாவும் பிரிக்கணும்னு நினைக்காத. எனக்கு நல்லா தெரியும் வெற்றி மாமா என்னதான் நினைச்சிட்டு இருப்பாருன்னு. நீ சொல்ற மாதிரி வேற ஏதாவது நடந்தா அப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்போ பொண்ணு மாதிரி இவ்வளவு சீப்பா மோசமாலாம் நடந்துக்க மாட்டேன்க்கா நானு. பார்க்க தானே போறேன் அப்ப நீ எப்படி நடந்துக்கிறேன்னு. இங்க பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு போ. உமையால் இதுக்கு இப்ப நல்லா இருக்க. இங்க பாரு, குருஜி அவர் கடமையை செஞ்சுட்டாரு. அவரு நமக்கு வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே கணிச்சு சொல்லிட்டாரு. இனி நம்ம தான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க முடியுமோ இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நம்ம டல்லா இருந்தோம்னா அடுத்து என்ன பண்றது நம்மளால யோசிக்கவே முடியாது. ஆமாம் உமையால், இப்ப எதுக்கு கவலைப்படுற? அது நாங்களா இருக்கோம்ல. அதை விட உனக்கு உன் வேதா இருக்கான். உன் வேதா உனக்கு நம்பிக்கை கொடுக்குறான். வேதாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ அவ்வளவு சீக்கிரம் வாக்கு கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்துட்டா அந்த வாக்கை நிறைவேற்றாம விட மாட்டான்னு உனக்கு நல்லா தெரியும்லம்மா. குருஜி சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படாத. வேதவள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னோம். எனக்கும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா கவலைப்படாத, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல. அது எப்படி இனியன் கல்யாணம் நல்லபடியா நடக்காம விட்டுருமா என்ன? இனியன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன் வேதா வாக்கு கொடுத்துருக்கா, அந்த நம்பிக்கையில நீ இரு. கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா? இல்ல மாமா, மனசே சரியில்லை. குருஜி ஏன் இப்படி சொன்னாருன்னு என்னால இப்ப வரைக்கும் என்னால யோசிக்க கூட முடியல. இனியன் உயிருக்கு ஆபத்தான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் மருமக சகானா தான் இனி எனக்கு பொண்டாட்டியா வரணும். அப்படி அந்த இடத்த சகானா இல்லாம வேற யார் வந்தாலும் இனியன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. இதை நான் எப்படி என் இனியன் கிட்ட சொல்லுவேன்? இனியன் மனசு முழுக்க சகானா மட்டும் தான் இருக்காளே. எப்படியாவது என் மருமக சகானா என் வீட்டுக்கு வந்துடணும். உமையால், நீ இப்படி இருக்காதா. நீ இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இங்க பாரு, நான் இருக்கேன்ல, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நல்லா சிறப்பா நடக்கும். என் உமையாளுக்காக இந்த வேதா எதை வேணாலும் செய்வான். வேதா மேல நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட இரு உமையால். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். வேதா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் உன் ஒருத்தையை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன். என் வேதவள்ளி கூட இருக்கிறாங்கிற தைரியத்துல தான் இப்பவும் நான் நிம்மதியா இருக்கேன். வேதா, எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே நீ வந்து பாப்ப. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் இனி எனக்கு ஆபத்துனா நீ விட்டுறியா என்ன? கண்டிப்பா விட மாட்டேன். எல்லாமே நீ பார்த்து பண்ற தைரியம் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரு விதமான கலக்கமும் இருக்கு. உமையால், நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. வேதவள்ளி இருக்கேன், எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன். உனக்கும் சரி நம்ம பையனுங்களுக்கும் சரி எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். கவலைப்படாத. இனியனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்ம நடத்தி காட்டுறோம். வேதாவோ உமையாலும்னா அவ்வளவு லேசப்பட்டவங்க இல்லைன்னு. யார் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சதி பண்றாங்களோ அவங்களுக்கு வேதா உமையால்னா யாருன்னு காட்டுவோம். ஆமா உமையால், வேதவள்ளி இருக்காங்க, எதை நினைச்சு வருத்தப்படாது. நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். சரி, நீ இப்படி மாறி மாறி வருத்தப்பட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்தாச்சு. அதை போய் பொண்ணு வீட்டில் சொல்லணும்ல. ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். நாள் குறிச்சாச்சு, அந்த நாளை பொண்ணு வீட்டில் சொல்லணும். வேதவள்ளி, என்ன பண்ணலாம்? எனக்கு மனசு சரியில்லை. என்னால் இப்போ பொண்ணு வீட்டுக்கு போக முடியாது. அப்படி நான் போனா என்னால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கேயே நான் அழுது வேணும்னு பயமா இருக்கு. அதனால நான் போகல. வேதவள்ளி, எனக்கும் சைட் வேலைங்க நிறைய இருக்கு. இந்த வீக்குள்ளார 3 சைட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நான் அங்கே போகலன்னா வேலையே நடக்காது. நானும் மாமாவும் கண்டிப்பாக சைட்டுக்கு போய் ஆகணும். வேணா ஒன்று பண்ணலாமா? நம்ம டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்பலாமா? என்னம்மா பேசுறேன்? அது அவ்வளோ மரியாதையா இருக்காது. டிரைவர் வீட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அது நம்ம அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆகும். ஆமா வேதா, டிரைவர் வீட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஒன்று நீ போகணும், இல்லை நான் போகணும். நம்ம 2 பேராலையும் போக முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரை நம்ம வீட்டில் அனுப்புறது? உமையால், நம்ம இப்போ யாரை அனுப்புறது? சிவா, யாருங்க அனுப்புறது? இனியன் அனுப்பலாம்னு நினைச்சா இனியன் தான் மாப்பிள்ளைங்க, அவனை அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆமா வேதா, நீ சொல்றது சரிதான். எனக்கும் டைம் இல்லை. இல்லைன்னா நானே போய் சொல்லிட்டு கூட கிளம்பிடுவேன். என்ன பண்றது? வேதா, நான் உன்னை சொன்ன கோவப்பட மாட்டியே. என்ன சிவா, என்ன யாரை அனுப்பலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல வேதா, அண்ணாவும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு நாளைக்கு நைட் ஆயிடும். ஸோ அண்ணாவாலையும் போக முடியாது. உமையால் மனசு சரியில்லைன்னு சொல்றான். நீ சைட்டுக்கு போயே ஆகணும். கண்டிப்பா உன்னாலையும் போக முடியாது. எனக்கும் அதே சுச்சுவேஷன் தான். இனியன் மாப்பிள்ள, அவனையும் அனுப்ப முடியாது. நம்ம ஏன் வெற்றி அனுப்பக்கூடாது? சிவா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெற்றி சின்ன பையங்க, அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயம் சொல்லி அனுப்புறதா? நோ வே, அதெல்லாம் சரியா வராது. வெற்றி அந்த வீட்டுக்கா? சான்ஸே கிடையாது. நீங்க இதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
என்னால வெற்றியை அனுப்பவே முடியாது. ஹாய் வேதா டார்லிங். வேதம்மா, வா இனியா. இனியா, என்ன நீயும் வெற்றியும் எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா வீட்டுல ஆளையே காணும். நாங்க எல்லாரும் ஃபுல்லா தேடிட்டோம், நீங்க ஆளையே காணும். அது வேதம்மா, அது வந்து வெற்றி டார்லிங், நீங்க எங்கடா கண்ணா போனீங்க? மம்மி கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வெற்றி டார்லிங் எங்க போனீங்க? மம்மி மம்மி அது வந்து ஏனியா நானா தான் கூட்டு போனாரு. அவரே கேளுங்க. அவரை கூத்து விட்டுறாரு. ஐயோ வேதம்மா, அது வந்து வந்துமா இனியா என்னாச்சு? எங்க போனீங்க? அது சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி 2 பேரும் தடுமாறிட்டு இருக்கீங்க? என்ன வேதா, நான் சொன்னேன்ல இனியன் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னானே, அதனால வெற்றியும் கூட கூட்டிட்டு போறான். இதுல என்ன இருக்கு? எதுக்கு இப்ப இந்த என்கொயரி? அம்மா நம்மளை காப்பாத்திட்டாங்க. வேதம்மா கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. அம்மா வேதம்மா, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேன். உங்ககிட்ட சொல்லதுக்கு மறந்துட்டோமா? மறந்துட்டீங்க. நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண என்ன? அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்க 2 பேரும். சரி, இங்க தான் போயிருக்கேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? வெற்றி டார்லிங், சாருக்கு என்ன ஆச்சு? அண்ணா வந்ததும் இந்த வேதா டார்லிங் மறந்தாச்சோ? வேத டார்லிங் மறப்பேனா? என் டார்லிங்க நான் மறப்பேனா? நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்களா? அண்ணா வேற ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொன்னா, அதான் ஊமையாலம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊமையாலம்மா அப்படிதானே? ஆமாமா, அப்படியே தான். வெற்றியும் இனியனும் ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காக என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அப்படிதானே கண்ணா? ஆமாம்மா, ஆமா. அம்மானா அம்மாதான். அம்மா எவ்வளவு அழகா சொல்றாங்க. லவ் யூமா. தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் நீங்கே. வெற்றி கண்ணா, குடும்பத்தானா இருக்கே. ரொம்ப கஷ்டம் தான். வேதவல்லி உன்னை எப்படி சமாளிக்கிறானே தெரியல. இனியா உட்காரு. இனியா இல்லம்மா இருக்கட்டும், பரவாயில்ல. இனியா, வேதாமா சொல்றேன் உட்காரு. சரிங்கம்மா. இனியா, நானும் அம்மாவும் குருஜியை தான் பார்க்க போயிருந்தோம், தெரியுமா? ஆமாம்மா தெரியும் வேதம்மா. என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 3 டேஸ்ல உனக்கும் சஹாராக்கும் என்கேஜ்மெண்ட். சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல, மேரேஜ்க்கான டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த 4 டேஸ்ல மேரேஜ். ஓகே வேதம்மா. வேதா டார்லிங், இனி என்ன முகத்துல என்னமோ என்னமோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுது. வெற்றி டார்லிங், என்ன வித்தியாசமா இருக்கு? இனியும் நல்லா தானே இருக்கா? என்னடா கண்ணா, என்ன தெரியுது? ஐயோ வேதா டார்லிங், நல்லா பாருங்க. இனி என்ன முகத்துல லேசா ஒரு வெக்கம் எட்டி பாக்குது, தெரியுதா? ஏண்டா அம்மா அப்படிலாம் இல்லம்மா. இனியா, ஆமாமா, நான் கூட வாட்ச் பண்ணவே இல்லை. வெற்றி டார்லிங், நீ சொல்றது சரிதான். இனியன் முகத்துல வெக்கம் லேசா இல்ல, நல்லாவே எட்டி பாக்குது. என்ன இனியா, நிச்சயதார்த்த டேட்டும் கல்யாண டேட்டும் சொன்னதும் வெக்கம் தன்னால எட்டி பாக்குது போல இருக்கே. டேய் இனியா, இனி உன்னை வெற்றி வச்சு செய்ய போறான், பார்த்து இருந்துக்க. ஆமாப்பா. டேய் வெற்றி, வேணாண்டா. உனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நானும் வச்சு செய்வேன், பாத்துக்க. ஐயோ அண்ணா, எனக்கெல்லாம் இன்னும் நாள் நிறைய இருக்குண்ணா. ஆனா இப்போ என் அண்ணனுக்குள்ள கல்யாணம், என் அண்ணன் சும்மா விட்டா எப்படி? வச்சு செய்யணும்ல அண்ணா. சும்மா சொல்லக்கூடாதுன்னா, நீ வெக்கப்பட்ட கூட அழகாதான் இருக்கீங்க. டேய் ஏண்டா, அம்மா அப்பாலாம் இருக்காங்களேன்னு பாக்குறேன். மொபைல் தனியா கிடைப்பல, அப்ப இருக்கடா உனக்கு. சரி சரி, உங்க விளையாட்டால அப்புறம் வச்சுக்கோங்க. இனியா, நிச்சயதார்த்த டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம பொண்ணு வீட்டில் சொல்லணும். உமையால் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா, அதனால அவளால் போய் சொல்ல முடியாது. எனக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, சைட் வரைக்கும் போயே ஆகணும். எங்களாலையும் சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. நீயும் போகக்கூடாது, ஏன்னா நீ தான் மாப்பிள்ள. நீயும் போகக்கூடாது. வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு இனியா. பொண்ணு வீட்டில் யாரை விட்டு அனுப்பி சொல்லி வைக்கிறதுன்னு டிரைவர் விட்டு அனுப்பலான்னு சொன்னேன். ஆனால் இவங்களாம் அது சரியா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணலாம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு இனியா. ஏமா நான் போய் சொன்னா என்ன? நான் போய் சொல்லிட்டு வந்துட போறேன். நானே வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமாமா? டேய் இனியா, இப்ப நீ மாப்பிளடா, அடிக்கடி பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. எனக்கும் புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு. ஆனா இவங்க தான் சாஸ்திர சம்பிரதாயம் அது இதுன்னு பார்ப்பாங்க. என்னெல்லாம் கேட்டா நீயே போய் சொல்லிட்டு வந்தா சொல்லுவேன். ஆனா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. வேணும் வேணும் ஒன்று பண்ணலாமா? இனியனும் வெற்றியை அனுப்பினா என்ன? இனியன் கூட வெற்றியை அனுப்பி விடுவோமே. வெற்றியை அங்கே அனுப்புறதா? வெற்றி அங்கே போய் வருது, என் மனசுக்கு சரியாக வரல. இப்போ நான் வேணான்னு சொன்னா உண்மையால் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கான், இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவான். சரி, இந்த ஒரு டைம் தானே, நம்ம ஒத்துக்கோ. வேறு என்ன பண்ண? என் உண்மையாளுக்காக நான் கண்டிப்பாக சரின்னு தான் சொல்லணும்.
உண்மையா நீ சொல்றதும் சரிதான். சரி, இனியனும் வெற்றியும் அவங்க வீட்டுக்கு போய் டேட்டை சொல்லிட்டு வரட்டும். இனியன் போனோமா சொன்னோமான்னு வந்துட்டே இருக்கணும். அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரிங்கம்மா, அதெல்லாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சொல்லிட்டு உடனே வந்துருவோமா? டேய் இனியா, ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கேன். டாடி இருக்காதா என்ன? இனி என்னன்னா அவங்க வருங்கால மாமியார் வீட்டுக்கு போக போறாங்கல்ல. டேய் நீ என்னடா கூட வரப்போற? இப்படி என்ன மட்டும் வச்சு செய்யறியடா மாப்பானு. ஆனா நான் தான் மாப்பிள்ள இல்லையே, இப்போதைக்கு நீ தானே மாப்பிள்ள, அதான் நான் வச்சு செய்யறோம். வேதா, நிச்சயதார்த்த புடவை கல்யாண புடவை எடுக்கணும்ல உனக்கு. நாளைக்கு ஈவினிங் பர்ச்சேஸ்க்கு போகணும். அதையும் சொல்லிட்டு வர சொல்லிடலாமா? ஆமாம்ல உமையா. இனியா அதையும் சொல்லிட்டு வந்துரு. பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்த புடவையும் கல்யாண புடவையும் எடுக்கணும். நாளைக்கு ஈவினிங் வந்துட சொல்லு. ஓகேவா? நம்ம சொல்ற ஷாப்புக்கு நேரா வந்துட சொல்லு. நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் அங்க பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வந்துருவோம். சரிங்கம்மா. அம்மா ஜுவல் பர்ச்சேஸ் இனியா டோன்ட் வரி. ஜுவல் பர்ச்சேஸ் எல்லாம் நானும் உமையாலுமே பாத்துக்கிறோம். கவலைப்படாத. உன் வருங்கால ஒய்ஃப்க்கு எப்படி போட்டு அழகா இருக்குமோ அப்படி நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துருவோம். ஓகே? நீங்க பாத்துக்கும் போது எனக்கு என்னமா கவலை இருக்கு? அதெல்லாம் எந்த கவலையும் இல்லம்மா. எல்லாமே நீங்க 2 பேரும் பாத்துப்பீங்க, எனக்கு தெரியுமா? ஓகேடா கண்ணா. சரி, அப்ப நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பி போயிட்டு டேட்டை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் வீட்ல இருக்க மாட்டேன், சைட்டு கிளம்புறேன். நான் சைட்ல இருக்கேன்றதுனால லேட் பண்ணிட்டுலாம் வரக்கூடாது. போனோமா சொன்னோமா வந்தோமான்னு இருக்கணும். புரியுதா? அங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹார்ட் அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. நான் கால் பண்ணுவேன். நான் கால் பண்ணும்போது நீங்க 2 பேரும் வீட்ல இருக்கணும். ஓகே வெற்றி டார்லிங், மெயினா உனக்கு தான் சொல்றேன். நீ சீக்கிரம் போனோமா பார்த்தோமா சொன்னோமான்னு வந்துட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே? ஓகே வேதா டார்லிங், நீங்க சொன்ன மாதிரி போனோமா சொன்னோமா கிளம்பணுமா வந்துகிட்டே இருப்போம் டார்லிங். ஓகே? கண்டிப்பாமா, குயிக்கா வந்துருவோமா? ஓகேடா கண்ணா. உமையா எல்லாருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ணா ஃபேமிலிக்கு பண்ணணும், தெரியும்ல? வேதா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ பாத்துக்க. தயவு செஞ்சு அவங்க சம்பந்தப்பட்ட எதையும் என்கிட்ட கொண்டு வராத. எனக்கு அதை பத்தின எந்த கவலையுமே கிடையாது. ஓகே ஓகே உண்மையா டென்ஷன் ஆகாத, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. நீங்க என்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்க. சரி, சீக்கிரமாவே நிச்சயதார்த்த வேலைக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். சரிங்க மாமா. ஓகே உமையா. சரி, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. சிவா, நீங்க கொஞ்சம் என் கூட வரீங்களா? நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும். ஓகேம்மா, அதுக்கு என்ன, வா போயிட்டு வந்துருவோம். ஓகே சிவா. வெற்றி டார்லிங், வெளியில எங்கேயும் போக கூடாது, வீட்ல தான் இருக்கணும். மம்மி கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துரு. ஓகேவா? மம்மி சக்தி வர சொல்லிருந்தோம். சக்தியை மட்டும் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் மாம். சக்தியை வீட்டுக்கு வர சொல்லி பேச. இங்க எங்கேஜ்மெண்ட் ஒர்க் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம நாளைக்கு இல்ல நாளைக்கு உமையால் வீட்டுக்கு கிளம்பணும். எங்கேஜ்மெண்ட்டும் மேரேஜும் அங்கதான், தெரியும்ல? நம்ம இங்க இருந்தாலும் வேலை எதுவும் ஓடாது. நம்ம அங்க கிளம்பி போகணும். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே டார்லிங், நீங்க சொல்லிட்டீங்களா? சக்தியை வீட்டுக்கே வர சொல்லிடுறேன். மாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்கானுங்க, நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாம்ல? அதுக்கு என்னடா கண்ணா, தாராளமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வர சொன்னாலும் தாராளமா கூட்டிட்டு வா. நம்ம வெற்றிக்கண்ணா, உன் ஃப்ரெண்டுக்கு யார் வேணாலும் வர சொல்லு. நம்ம வீட்டுல இடமெடா இல்ல, அரண்மனை மாதிரி அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, எல்லாரையும் வர சொல்லு. ஓகேம்மா, அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே டார்லிங். சிவா வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம். ஓகே வேதா. சரிம்மா, நானும் ரூமுக்கு போறேன். என் ஃப்ரெண்டு சக்திக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்றேம்மா. நான் ரூமுக்கு போறேன். ஆமாம்மா, நானும் ரூமுக்கு போறேம்மா. டேய் திருட்டு பையலுங்களா, இங்க இருந்து 2 பேரும் கொஞ்சம் நகர்ந்தீங்க அம்மா போல அதெல்லாம் ஆயிடும் பாத்துக்க. இங்க இருங்கடா. அம்மா என்னம்மா? உண்மையாலம்மா என்னம்மா? அம்மா என்னம்மா என்னாச்சு? டேய் 2 பேரும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, என்ன ஏதும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஆமா, எங்கடா போனீங்க 2 பேரும்? அண்ணா இங்க பாருங்கண்ணா, உண்மையாலம்மா இன்னைக்கு ஏதோ ரொம்ப அழகா இருக்காங்களா? அதுவும் இந்த பச்சை கலர் புடவையிலும் அந்த ரெட் கலர் ரோஸுக்கும். அம்மா இன்னைக்கு நீங்க பார்க்கவே வேற மாதிரி தெரியுறீங்கம்மா, ரொம்ப அழகா இருக்கீங்க. என் அம்மா அப்பாக்கு நானே கண்ணு வச்சிடும் போல இருக்கு, சுத்தி போடணும் என் அம்மாக்கு. லவ் யூ மா. டேய் வெற்றிக்கண்ணா, எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஐஸ் வச்சு மலைப்பறதெல்லாம் வேணாம். ஒழுங்கு மறதியா எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. 2 திருட்டு பையலுங்களும் சேர்ந்து எங்கடா போனீங்க இன்னைக்கு? டேய் வெற்றி, வேலைக்கு ஆகாது போல இருக்கு, பேசாம அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவோமா? ஆமாண்ணா, அம்மா கிட்ட எல்லாம் நம்ம மறைக்க கூடாதுல, உண்மையை சொல்லிடணும். நானே சொல்றேன். அம்மா அது ஒண்ணு இல்லம்மா, அண்ணாக்கு அண்ணி ஞாபகமாவே இருந்துதான், அதான் அண்ணிய பார்க்கணும்னு ரொம்ப இடம் பிடிச்சாலும் சரி போனா போட்டோன்னு நான் தான் அண்ணாவை கூட்டிட்டு போனேம்மா. அவனோட போவி அம்மா இல்லம்மா, இவன் போய் சொல்றாமா? நானே சொல்றேன், இவனை போய் சொல்ல பாருங்க. அம்மா நான் சரணா கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணம்மா, அப்போ அபிக்குட்டி தான் ஃபோன் எடுத்தாலும், அப்போ அத்தையும் மாமியாரும் ஜோசியரை பார்க்க போயிருக்கதா சொன்னாங்க. அதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு. பசங்களா, உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, இவன் வருங்கால ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போறோம்னு போயிருக்கான். வெற்றிக்கண்ணா, சார் எதுக்கு போனீங்க? நல்லா கேளுங்கம்மா, நான் போறேன்னு இவன் கண்ணை படாம போலான்னு பார்த்தோம். இவன் எப்படியும் மோப்பம் பிடிச்சிடாமா, மோப்பம் பிடிச்சிட்டு நானும் வரேன்னு ஒரே அடம்மா.
சரி தம்பி அடப்பிடிக்கிறானேன்னு தோட கூட்டிட்டு போனோமா ஆனா வாயப்புல எனக்கு எப்படி கோத்து விடுது பாருங்க விஷம் 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 டேய் தனியா ரூம்ல கிடைப்பால அப்ப இருக்கடி மவனே உனக்கு அண்ணா அம்மா பாருங்கம்மா சரிடா இனியா வீடு குழந்தை எதுவும் சொல்லாத குழந்தைய போய் விஷம் எல்லாம் சொல்லிக்கிட்டேன் என் வெற்றி கண்ணவன் எதுவும் சொல்லாத என் தங்கம் அவன் சரிடா கண்ணா நீ கவலைப்படாத அண்ணவன் நான் திட்டேன் சரியா அம்மாண்ணா உண்மைதான் அம்மா அண்ணன் மட்டும் தனியா அனுப்ப முடியுமா அண்ணனை தனியா அனுப்புனா அண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அதான் அண்ணனுக்கு பாதுகாப்பா நானும் போனோமா வெற்றி கண்ணா அண்ணனுக்கு பாதுகாப்பா போனா சரிதான் பாத்துக்க வேதா பத்தி என் வெற்றி கண்ணாக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வெற்றி கண்ணா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரியா நீ அங்க போறதே அவ கொஞ்சம் கூட விருப்பப்படல ஆனா நீங்க என்னன்னா திருட்டுத்தனமா அங்க போயிட்டு வந்திருக்கீங்க நீங்க போன விஷயம் மட்டும் வேதாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பூகம்பமே வெடிச்சிடும் நான் அதை இதை சொல்லி ஏதோ சமாளிச்சு வச்சிருக்கேன் அதனால இனிமே போறதா இருந்தா தயவு செஞ்சு இந்த உமையால மக்கட்டையாவது சொல்லிட்டு போங்க அப்பதானே சமாளிக்க முடியும் அம்மா நீங்க வேற மாதிரிமா அது சரி ஆமாம்மா நீங்களும் வேதா டார்லிங்கும் அக்கா தங்கச்சி ஆனா என் டார்லிங் மட்டும் ஏன் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஆனா என் ஊமையாலம்மா மட்டும் இவ்வளவு சாஃப்டா இருக்காங்க ஆமா என்ன விஷயம் இது அப்படி இருந்தாதான் அழகு உமையால் இப்படி இருந்தாதான் அழகு அதானே கண்ணா ஆமாம்மா அது என்னமோ கரெக்ட் என் வேதா டார்லிங் எப்பவுமே ஒரு கட்ஸோட இருக்கணும் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வேதா டார்லிங் லவ் யூ டார்லிங் ஆமாடா வேதாமா அப்படி இருந்தாதான் அழகு ஊமையாலம்மா இப்படி இருந்தாதான் அழகு ஆமா தேங்க்ஸ்மா இனியா என்ன எப்படிதான் தாங்கிக்கலாம் சரி சரி சகனா கிட்ட ஃபோன் பண்ணி பேச அவ கொஞ்சம் பயந்த சுபாவமாவே இருக்கா நீ இப்ப இருந்து பேசி அவளை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்க சரியா அண்ணா கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு இனி நீ மாட்டத்தை ஆரம்பிக்கலாம் ஆமா சூப்பர்மா நீங்க உங்க ரெண்டு பேர் கூட இப்படி நான் இருக்கணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா எனக்கு இது போதுண்டா கண்ணா எனக்கு கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் கூட இப்படியே இருக்கணும் இது போதும் எனக்கு இரண்டும் வெள்ளையின் நிலா